ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். காலையில் பூரி செஞ்சுட்டு அதுக்கு அருமையான ஒரு சைடிஸ் என்னென்னா கும்பகோணம் கடப்பா பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே இட்லிக்கு தான் கும்பகோணம் கடப்பா பண்ணுவோம். இன்றைக்கி நான் வந்து பூரிக்கு கும்பகோணம் கடப்பா பண்ண போகிறேன். நான் வந்து இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு வந்து நம்ம அதிகம் சேர்த்துக்க வேணாம், ஏன்னா கம்மியாக இருந்தாலே நமக்கு போதும். ஏன்னா நிறைய கெட்டியான ஒரு பக்குவம் கொடுக்கக்கூடிய நிறைய பொருள் வந்து இதில் சேர்ப்போம். ஏன்னா உருளைக்கிழங்கு, தேங்காய் இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறப்போ நிறைய கெட்டி சேரும். அதனால் பருப்பும் அதே அளவு அதிகமாக போட்டோம்னா இன்னும் ரொம்ப ஒரு கெட்டி ஆயிரும் இல்லையா. அதனால் ஒரு 50 கிராம் அளவுக்கு நம்ம பருப்பு எடுத்துக்கிட்டால் போகிறோம். அதுவும் பாசி பருப்பு தான் சேர்த்துக்கணும். சரியா, நான் வந்து கழுவிட்டு எடுத்திருக்கேன், சேர்த்துக்கிறேன். 50 கிராம் அளவுக்கு பருப்பு, ஒரு மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நான் தோல் சீவிட்டு வெட்டி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு கூட சேர்ந்து மசியறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு உருளைக்கிழங்கு அது கூட பாசிப்பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள். குக்கர் விசில் போட்டாச்சு. ஒரு 3 விசில் 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம மற்றதெல்லாம் ரெடி பண்ணலாம். மாவு பிசைஞ்சு வைக்கிறது, அப்புறமா வெங்காயம்லாம் வெட்டி வைக்கிறது, வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணோம்னா நமக்கு டைம் கரெக்டாக ஆயிரும். 3 விசில்ங்கிறது நமக்கு சட்டுன்னு வந்துடும். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊர்லேருந்து நாங்கள் வந்தாச்சு. அடுத்த நாள் தான் கிட்டத்தட்ட 6 நாளாக வீட்டில் வந்து சமைக்கவே இல்லை. இன்றைக்கி தான் குக்கரை தூக்கி அடுப்பில் வச்சுருக்கேன். டீ மட்டும் வச்சு குடிச்சிட்டோம். இன்றைக்கி தான் சமையல்ன்றது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். 5 நாளைக்கு அப்புறமா 6ஆவது நாள் சமையல் பண்ணுறோம். குக்கர் விசில் வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பூரியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியில் செஞ்சுக்கலாம். முறுக்கு சுட்ட எண்ணெய், அதனால் சிகப்பாக இருக்கும். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருவோம். கொஞ்சோண்டு சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வெங்காயத்தை வந்து பொன்னிறமாலாம் வதக்க வேணாம், லைட்டாக வதக்கிக்கிட்டு அந்த பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கினோம்னா போதும். அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு அதையும் வதக்கி விட்டுருவோம். அவ்வளோதான். அடுத்ததாக 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய தக்காளியாக 2 தக்காளி. தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் வந்து ஒரு துண்டு தேங்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்தை ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன். ரொம்பையும் காரம் வந்து கடப்பாக்கு வேண்டாம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும். இதை ஒன்றா போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். தக்காளியும் பாருங்கள் நல்லா வதங்கிச்சு. இந்த மாதிரி தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடுவோம். ஏன்னா பருப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நம்ம தேங்காய் ஊற்றுறப்போ லைட்டாக சேர்த்துக்கிட்டால் போதும். நல்லா ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பருப்பு வேக வச்சோலையா அதை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். முதல்ல இது தக்காளி வதக்கிறப்ப சேர்த்துருக்கணும், சேர்க்கல, மறந்துட்டேன். சரி, கொஞ்சமாக சேர்த்துட்டேன். முன்னாடியே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு வெந்துருச்சா பார்த்துடலாம். பருப்பு நல்லா குலைவாக வெந்திருக்கு. நம்ம குக்கரில் வைக்காமையே பாசி பருப்பு வந்து நல்லா வேகும். குக்கரில் வச்சதுனால இன்னும் நல்லா குலைவாக வெந்திருக்கு. உருளைக்கிழங்கையும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 2-3 அப்படியும் மசிச்சு விட்ருவோம். உருளைக்கிழங்கை வந்து நீங்கள் தனித்தனியாக வேக வச்சு உருளைக்கிழங்கு தனியாக பருப்பு தனியாக வேக வச்சு மசித்து சேர்க்குறத விட இந்த மாதிரி ஒன்றாவே வேக வச்சு மசித்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து டைம் சேவிங் ஆகும். இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஒரு டைம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா பாசி பருப்பு ஒரு டைம் சேர்த்து வேக வைக்கிறத விட 2ஐயும் ஒன்றா வேக வச்சு ஒன்றாவே சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப குலைவாகலாம் உருளைக்கிழங்கு மசிக்க வேணாம். சும்மா 1-2 அந்த உருளைக்கிழங்கு 1-2 இருக்கணும். பாசிப்பருப்பு நல்லா குலைவாக இருக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும் பக்குவம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாவில் சேர்த்துடலாம். தாளித்து விட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச பருப்பு உருளைக்கிழங்கையும் சேர்த்துருவோம். தண்ணி வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக ஆயிராமல். இட்லிக்குனா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம இது வந்து பூரிக்கு சாப்பிட போகிறதுனால தண்ணி வந்து கொஞ்சம் பக்குவமாக சேர்த்துக்கோங்க. முன்னாடி உப்பு எதுவுமே நம்ம சேர்த்துக்கல, இப்போ தான் உப்பு சேர்க்குறேன். உப்பு போட்டு கலந்து விடுவோம். அவ்வளோதான். நல்லா உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. சரியாக மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுறலாம்.
பூரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். 5 பூரியாக நம்ம சேர்த்து எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம தனியாக செய்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுட்டு அப்படி செய்யுங்க. அப்போ உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா ஒன்றுனா போட்டு எடுக்கிறதுக்குள்ளே அது உப்பி வருதா இல்லையா, அது கருகி போகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது இல்லையா. அதனால் ஒரு 5 நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வேலையும் கொஞ்சம் சங்கடம் இல்லாமல் போகும். சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம பூரி வந்து நம்ம என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறது நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம செஞ்சுக்கிறது தான். சரியா, இதில் பெரிய ட்ரிக்ஸ் எதுவும் இல்லை. அவ்வளவுதான். நல்லா ஒரு பக்குவத்துக்கு, ஒரு கெட்டி பக்குவத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாயிரும். அதனால் இந்த பக்குவத்தில் நம்ம இறக்கிறதுலாம். இதில் காய் எதுனா போட்டிருந்தா தானே நமக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உருளைக்கிழங்குமே நம்ம வேக வச்சு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வச்சு வேக வைக்கணும்னு இல்லை. ஒரு 5 நிமிஷம் அந்த அளவுக்கு நமக்கு போதும். ஏன்னா 5 நிமிஷம் கூட அந்த மசாலா, உருளைக்கிழங்கு, அந்த பருப்பு எல்லாம் கலந்து வேகிறதுக்காக தான் அந்த 5 நிமிஷம் கூட. இப்போ வந்து கொஞ்சம் மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடலாம். அருமையான சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததை நம்ம பூரி செஞ்சுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா பூரி போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இதில் ரவை எதுவுமே சேர்த்துக்கல, வெறும் மாவு மட்டும்தான். அதனால் இந்த மாதிரி உப்பி வரும். ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம். இது போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேய்ச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 பூரிக்கு வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா நமக்கு வந்து வேலை வந்து கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் போகும். இல்லைன்னா இந்த பக்கம் ஒரு பக்கம் எண்ணெயில் போட்டிருப்போம், இன்னொரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இருப்போமா, அப்போ வந்து நமக்கு வந்து ஐயோ இது என்ன ஆகும் அது என்ன ஆகும்னு அங்கேயும் சரியாக தேய்க்க மாட்டோம், இந்த பக்கமும் சரியாக வேக வச்சு எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி இருக்கும். அதனால் சூப்பராக உப்பி வருது பாருங்கள். ஜம்முன்னு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் பூரிக்கு கும்பகோணம் கடப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வந்து ஒரு 2-3 பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அது இட்லி, பூரி, இந்த மாதிரி தோசை இந்த மாதிரிலாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கும்பகோணம் கடப்பா செஞ்சிட்டிங்கன்னா இட்லிக்கு யூஸ் ஆகும், பூரிக்கு யூஸ் ஆகும். பூரிக்குன்னு தனியாக நம்ம வந்து மசாலா செய்ய தேவையில்லை. அப்போ சட்னி, சாம்பார் இதை மட்டும் வச்சுட்டு இந்த கும்பகோணம் கடப்பா ஒன்று மட்டும் செஞ்சிட்டிங்கன்னா 3 ரெசிபி, 2 விதமான பூரியும் இட்லி பிரேக்ஃபாஸ்ட். இந்த மாதிரி ரொம்ப கிராண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து வீட்டில் வந்து ரெடி பண்ணலாம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா ஒன்று செய்கிறத விட 2-3 செய்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க இல்லையா. அந்த மாதிரி செய்கிறப்போ ஒரு இட்லியும் பூரியும் செஞ்சுட்டு கும்பகோணம் கடப்பா செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இட்லிக்கு சாம்பாரும் சட்னியும் செஞ்சுக்கோங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மெனுவாக உங்களுக்கு வந்து தெரியும் பார்க்குறதுக்கு. தனியாக மசால், உருளைக்கிழங்கு மசால் வந்து தனியாக செய்யணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. ஏன்னா பூரிக்கும் சாப்பிட்லாம், இட்லிக்கும் சாப்பிட்லாம் கடப்பா, ரொம்ப தோசைக்கும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப கிராண்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த பிரேக்ஃபாஸ்ட். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் செஞ்சுருக்கேன். நான் வீட்டில் வந்து கும்பகோணம் கடப்பா செய்கிறதுனா இப்படி தான் செய்வேன். உருளைக்கிழங்கு பருப்பும் ஒன்றா வேக வச்சுடுவேன். சேர்க்குறதுமே நம்ம மசாலில் சேர்க்குறப்ப கூட உருளைக்கிழங்கு தனியாகவும் பருப்பு தனியாகவும் சேர்க்க மாட்டேன், 2 ஒன்றாவே கலந்து சேர்த்துருவேன். அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். எப்போயுமே நான் இப்படி தான் வீட்டில் செய்வேன். அந்த மெத்தடில் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பூரி பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் முருகலாக இல்லாமல் நம்ம எடுக்கிறப்ப புஸ்ஸுனும் நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கணும் பூரி அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு மாவு பிசைகிறப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை ரவை, நம்ம உப்புமா செய்கிற ரவை இருக்குது பார்த்திங்களா, அந்த ரவையை போட்டு பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் வந்து பூரி செஞ்சிங்கன்னா அந்த பூரி வந்து ரொம்ப நேரத்துக்கு உப்பலாகவும் நல்லா மொறுன்னு இருக்கும். சாஃப்டாக வேணுங்கிறவங்களுக்கு ரவையை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் மாவு மட்டும் போட்டு நீங்கள் வந்து பூரி செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன வேலைகள் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் செய்கிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். சரியா, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட போகலாம்.